சிவன் கோவில்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் நடைபெறும். தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய பேரரசன் ராஜராஜ சோழனுக்கு சதய விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுவதும் இந்த ஐப்பசி மாதத்தில்தான். அடுத்ததாக கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கார்த்திகை தீபம். ஆறுமுகனை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் திருக்கார்த்திகை திருநாளில் இல்லங்களில் தீபம் ஏற்றுவார்கள். இருள் நீங்கி ஒளி பெறுவது போல் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் பெருகும் என்பது நம் அனைவரது நம்பிக்கையும் ஆகும். பரணி தீபம் அன்று திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டு பஞ்சமூர்த்தி புறப்பாடு செய்து அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் அருள் பாலிப்பார். அவரை கொண்டாடும் விதத்தில் இந்த கார்த்திகை தீப திருநாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். தமிழரின் வாழ்வையில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் கார்த்திகை தீபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் பீடு உடைய மாதம் என்பார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று நம் முன்னோர்கள் பாடிய திருப்பாவை ஆண்டாள் நமக்காக பாடப்பட்டதாகும். ஆண்டாளை மனதார நினைத்து கணவனையே, அதாவது எம்பெருமானையே அடைந்தாள் என்பது இவ்வரிகளில் நாம் காணலாம். அதுபோன்ற பாவை நோன்பு 100 விரதம் இருந்தால் பெண்களும் நல்ல கணவனை அடைவார்கள் என்பது மரபு. அனைத்து சிவ ஆலயங்களிலும் மற்றும் விஷ்ணு ஆலயங்கள் இருக்கும் ஊர்களில் பெரியோர் முதல் சிறியோர் வரை திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, தேவாரம் முதலியவற்றை பாடி பஜனை செய்து கொண்டு விடிய காலையில் அதிகாலையில் வீதியில் வலம் வந்து கடவுளின் அருளை பெறுவார்கள். இம்மாதத்தில் பகல் 10, ரா 10 உற்சவம் ஸ்ரீரங்கம், மன்னார்குடி போன்ற அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் நடைபெறும். இதில் மிகவும் சிறப்பாக வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது மிகச் சிறப்பாக நடைபெறும். இறுதியில் நம்மாழ்வார் இறைவனுடன் கலக்கும் நிகழ்வும் இனிதாக நடைபெறும். அதேபோல திருவெம்பாவை நோன்பு சிவ ஆலயங்களில் திருவாதிரைக்கு 10 நாட்களுக்கு முன் தொடங்கி திருவாதிரையுடன் முடிவடையும். திருவாதிரை அன்று சிலரது இல்லங்களில் நடராஜருக்கு உரிய தினமான திருவாதிரை நாளன்று நோன்பு இருப்பார்கள். சிதம்பரம் முதலான சிவ ஆலயங்களில் நடராஜருக்கு அபிஷேகம் செய்து வீதியுலா வரும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும். மார்கழி மாதத்து மூல நட்சத்திரத்தில் அனுமன் பிறந்ததையொட்டி அனைத்து வைணவ ஆஞ்சநேயர் ஆலயங்களிலும் அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக விளங்கும் முருகனின் திருக்கோயில் படிகளுக்கு படிபூஜையும் செய்யப்படுகிறது. அனைத்து படிகளையும் சுத்தம் செய்து அதற்கு பூஜைகள் செய்து கொண்டாடுவார்கள் தமிழர்கள். தை மாதம். தை மாதம் உலகெங்கும் வாழும் தமிழர்களால் தமிழர் திருநாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி சொல்லி வழிபடவும், உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடை செல்வங்களை வழிபடவும், சுற்றத்தார்களுடன் கூடி இத்திருநாளை கொண்டாடி மகிழும் தமிழர்களின் விழாவின் மிக மிக முக்கியமான விழாவாக தைத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. தை வெள்ளி, தை கிருத்திகை, தை அமாவாசை போன்ற நாட்களும் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்பட்டு கொண்டாடப்படுகிறது. அலகு குத்தி ஆர்ப்பாட்டத்துடன் நடந்தே சென்று முருகனை வழிபடுவார்கள்.
தைப்பூசம் அன்று காவடி எடுத்து பாலாபிஷேகம் செய்து மொட்டையடித்து வேண்டுதல்களை வைத்து வழிபாடு செய்வார்கள் முருக பக்தர்கள். இந்த காணொளியில் மாதங்களுக்கான திருவிழாவை நாம் கண்டோம். மேலும் அடுத்த காணொளியில் அடுத்த திருவிழாக்களை பற்றி நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.